காவேரி தீர ரங்கா 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 கஸ்தூரி ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா கண்ணின் மணியே ரங்கா 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 காணவந்தினே ரங்கா 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 காவேரி தீர ரங்கா 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 கஸ்தூரி ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா கண்ணின் மணியே ரங்கா 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 காண வந்தேனே ரங்கா 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 காணகள் கோடி வேண்டுமே காணகள் கோடி வேண்டுமே உன்னை காணகள் கோடி வேண்டுமே கண்ணனே மணிவண்ணனே அரங்கமாநகர் வாசனே உன்னை காண கண் கோடி வேண்டுமே கண்ணனே மணிவண்ணனே அரங்கமாநகர் வாசனே. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கநாதர் பெரிய பிராட்டியார் திருவடிகளே சரணம். ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றும் ஒருவர் இல்லை, பாரில்லின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி என்று திருமாலையில் தொண்டரடிப்பொடியாழ்வாரின் அடியொற்றி பகவானின் பாதங்களை பற்றி பரமபதம் அடையவே இத்திரு அத்தியன உற்சவம் ஏற்பட்டுள்ளது. இத்திரு அத்தியன உற்சவத்தின் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா என்று மக்களால் கொண்டாடப்படுகிறது. 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும் இத்திருநாளில் பகல் 10 ரா 10 என்று 20 நாட்கள் பகவான் பக்தர்களுக்கு அருள் புரிவார். பகல் 10 நாட்களும் அர்ஜுன மண்டபத்தில் நம்பெருமாள் பல்வேறு விதமான சாத்துப்படிகளுடன் அரையர் சேவை அபிநயம் என்று தானும் அனுபவித்து பக்தர்களையும் அனுபவிக்க விடுவார். செவிக்கினிய திருநாமங்களையும் பெருமாள் பெருமைகளையும் கேட்டு அனைவரும் ஆனந்தமாக கொண்டாடுவர். அதுபோலத்தான் தொண்டரடி பொடியாழ்வார் கூட பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருமாலை அழகாக சாதித்துள்ளார். மேலும் அவர் திருமாலிடம் என்ன வேண்டுகிறார்? திருவரங்கனுடைய அழகைக் கண்டு ரசித்து வாழும் இந்த பூலோக வைகுண்ட வாழ்க்கையை விட இந்திரலோகத்தை ஆளக்கூடிய பதவி கிடைத்தாலும் எனக்கது வேண்டாம், வேண்டவே வேண்டாம் என்று அழகாக ஆழ்வார் பெருமாளிடம் விண்ணப்பிக்கிறார். இப்படி அழகான இந்த அரங்கநகர் வாழும் அரங்கப் பெருமான் மோகன அவதாரத்தில் மோகினி அலங்காரத்தில் இப்பொழுது புறப்பாடு கண்டு அருளுகிறார். இன்று பகல் 10ஆம் திருநாள். இந்த அழகான புறப்பாட்டை நாம் நம்முடைய இல்லங்களிலிருந்தே பார்த்து மகிழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தது எஸ்டிவி சேனல். நாம் இந்த அரங்கனுடைய அழகை கண்ணார கண்டு இந்த புறப்பாட்டை சேவிக்கும் புண்ணியம் அவர்களையும் சேரும். எஸ்டிவி சேனல்காரர்களால் தான் நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்பதை இத்தருணத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். அரங்கனுடைய அழகு, அவனுடைய திருமேனி அழகு, அதை பார்க்கும் பொழுது மோகன அவதாரத்தில் அழகிய மணவாளப் பெருமாள் வரும் அழகை காண கண்கோடி வேண்டும்.
நடையழகன், ஆபரணத்துக்கு அழகன், அழகோ அழகன். அரங்கனின் அழகு, அவனுடைய மெய் அழகு, அவன் அருள்பாலிக்கும் அழகு. இதை காண இந்த ஒரு பிறவி போராது, இன்னும் எத்தனை பிறவிகள் வேண்டும். நாமும் இறைவனை கைகூப்பி தினமும் வேண்டுவோம். அரங்கா அரங்கா அரங்கா, ஸ்ரீரங்கா பாண்டுரெங்கா, கஸ்தூரி ரெங்கா, காவேரி ரெங்கா என்று பக்தர்கள் கோஷமிடுகின்றனர். நம் செவிகளில் அந்த கோஷம் நிறைத்து கொண்டு நம் மனதில் அவனுடைய பக்தி நிறைவாக பெருகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் அவன் புறப்பாடு கண்டருள்கிறான். அரங்கன் அரங்கன் அழகான தளிர் நடையிட்டு பெண் வேடம் பூண்டு மோகினி அவதாரத்தில் நம்முன்னே காட்சி தருகின்றான். ஆலமா மரத்தினிலை மேல் ஒரு பாலகனாய் ஞானம் ஏழும் உண்டான் அரங்கத் தரவினையான். ஆலமா மரத்தின் இலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத் தரவினையான். கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோர் எழில் என்று திருப்பானாழ்வார் வியந்து பாடிய திருமேனி எழில், அரங்கனின் திருமேனி எழில். நாம் இன்று அவனை நாச்சியார் திருக்கோலத்தில் கண்ணார காண்கின்றோம். அழகான பெண் வடிவமிட்டு நம்முன்னே பகவான் சிறிது சிறிதாக மக்கள் வெள்ளத்தில் நீந்திக் கொண்டு சன்னதியை விட்டு மெதுவாக வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழகு எல்லோரையும் இருக்கின்றது. மனிதர்கள் எல்லோரும் ரெங்கா 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 என்று தங்களுடைய கோரிக்கைகளை 2 கைகளை கூப்பி அவரிடம் தெரிவிக்கின்றனர். அரங்கனும் அவற்றை செவிசாய்த்தவாறே மக்கள் வெள்ளத்தில் மெதுவாக நீந்திக் கொண்டு வருகின்றான். நாச்சியார் திருக்கோலம். முன்னதாக அரங்கன் காலையில் அழகாக மூலஸ்தானத்திலிருந்து கிளம்பி ராஜமகேந்திரன் திருச்சுற்றின் வழியாக முதலில் அர்ஜுன மண்டபத்தை அடைவார். அங்கு அரையர் சேவை கண்டருள்வார். பெரிய திருமொழி 174ஆம் பாசுரத்திற்கு அழகாக அரையர்கள் அபிநயம் சாதிப்பார்கள். திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரமும் திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்களும் இன்று அரையர்களால் அங்கு அழகாக அரங்கனின் முன்பு கூறப்படும். அவர்கள் சேவை சாதித்த பின்பு 2வது சேவை அரையர் சேவையின் பொழுது ராவணவதம், அது அழகாக அபிநயத்துடன் பகவான் முன் கண்டருளப் பண்ணப்படும். இப்படி அழகான அந்த அரையர் சேவையில் அனைவரும் இன்புற்றிருந்த பிறகு பகவான் அங்கிருந்து கிளம்பி மெதுவாக வெளியில் வருவார். அப்பொழுது மக்கள் எல்லோரும் அரங்கா 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 என்று அவருடைய பக்தியில் திளைத்து இருக்கின்றனர். அந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் பக்தர்கள் வெள்ளம், பக்தி பரவசம், அரங்கனின் அருள். அவனுடைய திருவருளின்றி இவ்வுலகில் வேறொரு பேரருள் உண்டோ, வேறு ஒரு பெருமை உண்டோ, ஆனந்தம் உண்டோ? அனைவரும் ஆனந்தித்து அவனுடைய அழகை காண்போம், கண்ணார காண்போம். அவனுடைய அழகை பற்றி பேசும் கால் அவனுடைய திருமேனி அழகை பேசுவதா, அவனுடைய ஆபரணங்களின் அழகை பேசுவதா என்று எல்லோருக்கும் எதை காண்பது எதை விடுப்பது என்று கண்கள் 2 போதவில்லையே என்று ஏங்கக்கூடிய அருமையான தருணம் இது. நாச்சியார் திருக்கோலம். அரங்கன் அழகாக ஒரு பெண் வேடமிட்டு தளிர் நடை நடந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வரும் அழகை காண்போம். அவருடைய புறப்பாடு கண்டருளப் பண்ணிப்பட்டு அழகாக அரங்கன் ஒரு அடியாக வைத்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். பெருமாள் பக்தர்களை காப்பவர், பெருமாள் பக்தர்களின் குறைகளை கேட்பவர். பகவான் பக்தர்களின் குறையை செவிமடித்து அவருடைய குறைகளை தீர்த்து வைப்பவர். அப்படிப்பட்ட பகவானிடத்தில் சில நேரம் நாம் செல்ல தயங்குவோமோ, அருகில் சென்று பார்த்து நம் குறைகளை கூற தயங்குவோமோ என்று எண்ணியே பகவான் இன்று தாயாகி தந்தையாகி எல்லாம் ஆகிய பெருமான் நான் என்று சொல்வதற்காகவே பெரிய பிராட்டியைப் போல கோலமணிந்து அழகாக நம் முன்னே வந்து கொண்டிருக்கிறார். நாமும் நம் தயக்கங்களையெல்லாம் விட்டு அவன் அருகில் சென்று நம்முடைய குறைகளை கூறலாம், நாம் வேண்டுவனவற்றை கேட்கலாம். நம்முடைய குறைகளை கூறுவதால் பகவானும் செவிமடுத்து நமக்கு அருள் புரிவார். இதில் ஐயமேதும் இல்லை. அழகான அந்த அரங்கன் சேவை நம் கண் நிறைகின்றது, நம் மனம் நிறைகின்றது. நம்முடைய வார்த்தைகள் ஆஹா, சொற்கள் பயனற்று போகின்றன.
என்ன ஒரு அழகு, என்ன ஒரு நடை! புறப்பாடு புறப்பாடு, ஸ்ரீரங்கத்து புறப்பாடு, அரங்கனின் அழகு புறப்பாடு. அதில் நம் மனம் லயிக்கின்றது. எல்லா ஊர்களிலும் வைணவ திருத்தலங்களில் இந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. எனினும் திருவரங்கம், பெரிய கோயில், அரங்கனின் அழகு, அதை சொல்வதற்கு இன்று ஒரு நாள் போதாது. இப்பொழுது அரங்கன் மெதுவாக தன்னுடைய புறப்பாட்டை அப்படியே சிறிது சிறிதாக நகர்ந்து கோவிலுக்கு அடுத்த திருச்சுற்றை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் வெள்ளத்தில் அவன் வரும் அழகு, இப்பொழுது நாம் அவனுடைய பின்னழகை காண்கின்றோம். அழகான ஜடை அழகு, அவனுடைய நடை அழகு, என்ன ஒரு அழகு! நாம் பார்க்க பார்க்க நம் கண்களும் மனதும் ஏங்குகின்றது. ரெங்கா ரெங்கா என்று நம்முடைய உதடுகள் அவரையே ஸ்மரிக்கின்றது. அவனின்றி இவ்வுலகில் எதுவும் இல்லை, அணுவும் அசையாது என்று நம்முடைய மனம் அவற்றை எண்ணி எண்ணி வியக்கின்றது. அப்படிப்பட்ட அரங்கனின் திருவழகை பற்றி சொல்ல வரும் கால் நாமும் பலவற்றை சிந்திப்போம். ரெங்கா 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 என்று கைகூப்பி வேண்டும் காலத்தில் எம்பெருமான் பெண் வடிவம் பூணும் இந்த காலத்தை, இந்த திருக்கோலத்தை மோகினி அவதாரம் என்று நாம் சொல்கின்றோம். இதையே நாச்சியார் திருக்கோலம் என்றும் சொல்வோம். மோகினி என்ற வார்த்தைக்கு மோகத்தால் மயக்கும் வல்லமை உடையவள் என்பது பொருள். மோகினி அவதாரத்தில் பகவான் அழகான பெண்வேடம் பூண்டு அழகாக நம் மனங்களை கவர்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். மெதுவாக அவர் புறப்பாடு கண்டருளும் அந்த அழகை காண்பதற்காக பலரும் இங்கு கூடியிருக்கிறார்கள். அந்த பக்தர்களிடையே அழகாக தன்னுடைய நடையுடன் பகவான் வெளியில் வந்து சேவை சாதிக்கிறார். பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் என்று எல்லோரும் அந்த பகவானின் அழகில் தங்களை மறந்து நிற்கின்றனர். நாமும் சிறிது நேரம் அவன் அழகை நம் கண்ணாரப் பருகுவோம். பகவானின் மோகினி அலங்கார சிறப்பை பற்றி நாம் சொல்லும் பொழுது பகவான் மோகினியாக ஏன் அவதாரம் எடுத்தார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருப்பார்கடலை கடைந்தார்கள் அசுரர்களும் தேவர்களும். திருப்பார்கடலை ஏன் கடையறா, எதுக்காக கடையறா? அவா திருப்பார்கடல்லேருந்து அமிர்தம் எடுக்கணும்னு நினச்சா. அதற்காக மந்திரமலையை கொண்டு மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி திருப்பார்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகிறார்கள். அப்பொழுது அப்படி கடையும் பொழுது அதிலிருந்து அமிர்தம் வெளிவருகிறது. அந்த அமிர்த கலசத்தை தேவர்களிடம் கொடுப்பதற்காக அசுரர்களிடமிருந்து மீட்டு தேவர்கள் கையில் அதை சேர்ப்பதற்காக பகவான் மகாவிஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்தார். அப்படி ஒரு அழகான அந்த மோகினி அவதாரத்தை அந்த காலத்திலிருந்து அனைவரும் கண்டனர். ஆனால் நம் போன்ற இந்த காலத்து மக்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் இருந்தது. அதற்காகத்தான் இன்றும் பகவான் மோகினி அவதாரமாக மோகினி திருக்கோலத்தில் நம் முன்னால் தோன்றி நம் ஏக்கத்தை போக்குகின்றார். இதுதான் இந்த வைகுண்ட ஏகாதசி திரு அத்தியன உற்சவத்தில் பகல் 10 திருநாள் 10ஆம் நாளில் நடக்கும் மிக முக்கியமான மோகினி அலங்கார நிகழ்வாகும். பெருமாள் இப்பொழுது மெதுவாக ஆடிநாடான் திருச்சுற்றில் வந்து கொண்டிருக்கிறார். அழகான அவருடைய நடை. பொதுவாக ஸ்ரீரங்கத்தின் நடை அழகு சிறப்பாக கூறப்படும். காஞ்சிபுரம் குடை, திருப்பதி வடை, ஸ்ரீரங்கம் நடை என்று ஒவ்வொன்று சிறப்பையும் கூறும்பொழுது அரங்கனின் கம்பீரமான நடையழகை நாம் பெருமையாக சொல்வோம். ஆனால் இன்று பாருங்கள், அழகான பெண் ஒருவள் எப்படி அசைந்து அசைந்து வருவாரோ அதைப்போல அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெருமாளை அழகாக தாங்கிக் கொண்டு வருகிறார்கள். என்ன ஒரு அழகாக தளிர் நடை நடந்து வருகிறான் அரங்கன். அவனுக்கு அருகில் அழகாக திருவாலவட்டம் சாதிக்கப்படுகின்றது. அழகான திருவாலவட்டத்தை தொடர்ந்து
அவருக்கு சாமரம் வீசப்படுகின்றது. அவர் பின்னால் குடைகள் சலங் சலங் என்று அழகாக சாதிக்கப்படுகின்றது. அவையும் பின்னால் தொடர முன்னால் எல்லோரும் செல்ல அழகாக அந்த அரங்கன் உலா வரும். அழகே அழகு. அவர் வெண்பட்டுடுத்தி கிளிமாலை சாற்றி தன் கையில் கிளியை பிடித்து கொண்டு அழகாக வரும் அந்த திருக்கோலத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். நாம் கண்ணார காண்கின்றோம். நம் கண்களும் மனங்களும் நிறைந்து இருக்கின்றது. என்ன ஒரு அழகு! அரங்கனின் அழகே அழகு. அவர் அழகான பெண் வடிவம் பூண்டதோடு மட்டுமல்லாமல் அழகாக பெண்ணை போல் ஒத்துக்கால் வைத்து அழகாக கிளியை கையில் வைத்து கொண்டு ஒரு கால் மேல் தன்னுடைய இன்னொரு கையை நீட்டிக்கொண்டு என்ன ஒரு அழகாக இருக்கிறார். பெருமாளை பார்க்கிறோம் நாம். பெருமாளை தொடர்ந்து இருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தை காணும் பொழுது தெரிகின்றது அரங்கனின் புகழும் அருளும். இதை சொல்வதற்கு வேறு வார்த்தைகள் வேண்டுமோ? அவ்வளவு அழகு. அரங்கனின் அழகே அழகு. அவனுடைய திருமேனியை அலங்கரிக்கும் ஆபரணங்களின் அழகை சொல்லும் பொழுது அழகாக அரையர்கள் சாதிப்பார்கள், ஆபரணத்திற்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று. ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்ன என்று கேட்கிறீர்களா? அவருடைய திருமேனியில் இருக்கும் ஆபரணங்களுக்கு அழகிய மணவாளனால்தான் அழகு. ஆபரணங்களினால் அழகிய மணவாளனுக்கு அழகு அல்ல. ஆபரணங்களுக்கெல்லாம் அழகு சேர்க்கக்கூடிய நம் அழகிய மணவாளப் பெருமாள், அழகிய மணவாளப் பெருமாள், அழகின் உருவமாகிய மணவாளப் பெருமாள், மணவாளன், எல்லோருக்கும் சிறந்த ஆண்மகன், எல்லோராலும் போற்றப்படும் ஆண்மகவே உள்ளது. ஆனால் தாயாரின் 2 கண்களின் கருணை, 2 சந்திரனின் குளிர் நிலவுகளை காண்பேன். உம் கண்ணில் அந்த குளிர் நிலவு இல்லை. ஏனென்றால் நீர் எப்பொழுதும் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலனம் செய்வீர்கள். அதனால் உம் கண்ணில் கம்பீரம் தெரிகின்றது. உம் கண்ணில் தாயாரின் கருணையாகிய அந்த குளிர் சாந்தம், குளிர் நிலவின் அந்த ஒரு கருணை காணப்படவில்லையே. அதை நான் தாயாரிடம் மட்டுமே காண்கிறேன் என்று யோசிக்காமல் கூறினாராம். பெருமாளும் பட்டரின் வாயால் பெரிய பிராட்டியாரின் புகழை பேச வைத்த பெருமையுடன் அந்த இடத்தை விட்டு பக்தர்களுக்கு சேவை சாதிக்க திரும்பினாராம். என்ன ஒரு அழகான வியாக்கியானம்! இப்படி நம் பெரியவர்கள் அரங்கனின் அழகை நம் செவிக்குளிர சாதித்துள்ளார்கள். இதோ வருகிறார், நம்மை நோக்கி வருகிறார் அரங்கன். அரங்கனை சுற்றி அரங்கநகர் வாழ் மக்களும் அடியார்களும் அடியார்க்கு அடியாராகிய தொண்டர் அடியார்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளம். எங்கு திரும்பினாலும் அரங்கா ரெங்கா ரெங்கா என்ற பக்தி பரவசமான குரல்கள். இங்கு முழுவதும் பக்தி அலையால் இந்த திருவரங்கம் பெரிய கோயில் நிறைந்துள்ளது. அழகான இந்த மாலை வேளை, மார்கழி மாதத்து மாலை வேளை, இனிய காற்று வீசக்கூடிய இந்த வேளையில் அரங்கன் நம் கண்முன்னே அழகான மோகன அவதார திருக்கோலத்தில் வந்து கொண்டிருக்கின்றான். அந்த தீவட்டி அழகில், அந்த கொடையின் நிழலில், அந்த அழகான ஆலவட்ட சாதித்தலில், அழகான அந்த சாமரம் வீசுதலில் அரங்கன் தானும் மனமகிழ்ந்து நம்மையும் மனமகிழ்த்து அழகாக வந்து கொண்டிருக்கிறான். அரங்கன் அழகாக வந்து கொண்டிருக்கிறான். அரங்கன் புறப்பாட்டை காணும் கால் நம் உள்ளம் நெகிழ்கின்றது, நம் மனம் குளிர்கின்றது, நாம் கண்கள் கண்ணீரை கசிகின்றது. நம் மனம் என்னென்னவோ கேட்க நினைத்தாலும் நாம் செயலற்று வார்த்தைகளற்று நிற்கின்றோம். அரங்கா அரங்கா அரங்கா, அரங்கநகர் வாழும் அரங்கா என்று நாம் என்ன சொல்வது என்று தெரியாமல் பிதற்றிக்கொண்டே இருக்கின்றோம். எல்லோரின் நிலையும், பக்தியில் மூழ்கிய எல்லோரின் நிலையும் இன்று இதுதான். அவ்வளவு அழகு அரங்கனின் அழகு, அவன் எழில் மேனி அழகு, அவன் திருவாபரணம் அழகு. ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் அழகிய மணவாளப் பெருமாள், ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் அழகிய மணவாளப் பெருமாள் என்று அரையர்கள் சாதித்தருளும், அரையர் சேவை கண்டருளும் அந்த அரங்கனின் அழகு இன்று நம் கண்முன்னே நாச்சியார் திருக்கோலத்தில் அழகாக வந்து கொண்டிருக்கின்றார். அந்த வெண்பட்டும், அவர் அமர்ந்திருக்கும் அந்த அழகும், அவர் கையில் காணப்படும் அந்த கிளியும் கிளி மாலையும் நம் கண்களை நிறைத்து கொண்டிருக்கின்ற இதோ அவர் அருகில் செங்கோல் ஏந்தி அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எப்பொழுதும் ரெங்கராஜனாக, மக்களை காப்பவராக, செங்கோலேந்திய தர்மவர்மராக நம் முன்னே காட்சியளிக்கின்றார். இதோ அவருடைய திருப்பாதங்கள், என் பாதங்களை பற்றுங்கள், நான் பரமபதத்தை உங்கள் முன் கொண்டு வருகிறேன், உம்மை பரமபதத்திற்கு அழைத்துச் செல்கின்றேன் என்று அவர் சொல்லாமல் சொல்லும் அந்த திருப்பாதங்களை
காட்டிக் கொண்டிருக்கும் அவருடைய அழகிய கரங்கள், அந்த அழகிய கரங்களில் பூணப்பட்டுள்ள அழகிய திருவாபரணங்கள், ஆஹா, அந்த திருவாபரணங்களாக நாம் இருந்திருக்க மாட்டோமா என்று நம் மனம் ஏங்குகின்றது. அழகாக பரமபத வாசலை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார் பெருமாள். இதோ அவருடைய பின் அழகு, அழகான ஏலக்காய் பட்டை, அழகான சௌரி கொண்டை என்று அவருடைய பின் அழகு நம்மை பித்தம் கொள்ளச் செய்கின்றது. அரங்கா அரங்கா அரங்கா, அரங்கனை அடியொற்றி ஆழ்வார்கள் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அருளைப்பாடு செய்வதும் அரங்கனின் அழகைக் கண்டு வியப்பதுமாக மெய்மறந்து அவனை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஸ்ரீபாதன் தாங்கிகள் அப்படி ஆழ்வார்களை அரங்கனின் பின்னால் மெதுவாக புறப்பாடு கண்டருளப் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த அழகை நாம் இப்பொழுது காண்கிறோம். ஆழ்வார்கள் பதின்மர் பாடிய ஊர் இத்திருவரங்கம் என்று எல்லோரும் சொல்வார்கள். 12 ஆழ்வார்களை இங்கு நாம் காணினாலும் இந்த கோவிலை பதின்மர் பாடியுள்ளனர் என்பதே வழக்கு. அழகாக ஆழ்வார்களால் அருளி செய்யப்பட்ட, ஆழ்வார்களால் பாடப்பெற்ற தலம் திருவரங்கம் பெரிய கோயில். 108 திவ்ய தேசங்களில் முதல் தலமாகும் இந்த திருவரங்கம் பெரிய கோயில். அரங்கநகர் வாழும் அரங்கன், நம் கண்முன்னே அழகாக வந்து கொண்டிருக்கிறார். திருமோகன அவதாரமாக, நாச்சியார் திருக்கோலமாக பகல் 10ஆம் திருநாளில் அழகாக நம் முன்னே வந்து கொண்டிருக்கிறார். பரமபத வாசலை கடந்து அவர் மெதுவாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் அப்படி வரும் பொழுது அங்கே ஒரு சிறந்த ராமபிரான் திருச்சன்னிதானம் உள்ளது. ராமபிரானின் சன்னிதானத்தை அடைந்து அடுத்து அழகான ஆண்டாள் நாச்சியார் பரமபதநாதன் சன்னதியும் உள்ளது. இவர்கள் எல்லோரும் அரங்கனின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை சாதித்த நாச்சியார். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திருநாளின் திருப்பாவையும் ஆண்டாள் நாச்சியாரையும் நாம் நினைவு கொள்ளாமல் இருக்க முடியுமோ? ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை அடியார்கள் வாழவும் அரங்கநகர் வாழவும் அவர் கூடிய 12 ஆழ்வார்களில் அழகான ஒரு பெண் பிள்ளையாய் அவதரித்து அவரும் 12 ஆழ்வார்களுடன் இணைந்து அரங்கனின் அழகை பாடி அரங்கனையே நினைத்து அரங்கனடி சேர்ந்தார். அப்படி சிறப்பு பெற்ற அந்த ஆண்டாள் நாச்சியார் இந்த பரமபதநாதன் சன்னிதானத்தில் எழுந்தருளியிருக்கின்றார். அருமையான ராமபிரான், இலக்குவனர், சீதா பிராட்டி, ஆஞ்சநேயர் என்ற அழகான ராமர் சன்னதி. அதை நோக்கி அழகிய மணவாளப் பெருமாள் மெதுமெதுவாக முன்னேறி கொண்டிருக்கிறார். இதோ நம் முன்னே நாம் அந்த புறப்பாட்டு காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகாக வந்து கொண்டிருக்கிறார் பெருமாள். அரங்கன் அழகாக அடி எடுத்து ஒவ்வொரு அடியாக வைத்துக்கொண்டு மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். நம் கண்கள் அவரை காண்கின்றது. நம் மனம் அவருடைய பெருமையை பற்றியே நினைக்கின்றது. நாம் பகவானின் திருவடிகளை கண்ணார காண்கின்றோம். அவனுடைய திருவடிகளை வேண்டுகின்றோம். ரெங்கா 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 என்று வேண்டுகின்றோம். நாம் தொண்டரடி பொடியாழ்வார் கூறியதைப் போல இந்த அரங்கநகரிலேயே எனக்கு பிறவி வேண்டும், அரங்கமாநகருக்குள்ளேவே பிறவி வேண்டும் என்று அனுதினமும் பிரார்த்திக்கின்றோம். பகவானே, இதைத் தவிர, இச்சுவையைத் தவிர இந்திரலோகம் சென்று ஆளக்கூடியதே அந்த பதவியை கொடுத்தாலும் சரி, பரமபதத்தையே கொடுத்தாலும் சரி, முக்தியே அருளானாலும் சரி, எமக்கு அது வேண்டேன் 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 என்று ஆழ்வார் அழகாக அருளிப்பாடியுள்ளார். நமக்கு அவர் வழிகாட்டியுள்ளார். நாமும் அவருடைய அடியை பின்பற்றி அரங்கனின் அழகை கண்டு அரங்கநகரிலேயே வாழ்வோம். நம்முடைய காலத்தை அரங்கனுடைய அழகு புறப்பாட்டை கண்டருளி நன்றாக அவனுடைய அருளை பெறுவோம் என்று நாம் நினைக்கக்கூடிய இத்தருணத்தில் அரங்கன் மெதுவாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார். அழகான அந்த புறப்பாட்டு நிகழ்வு, அந்த தீவட்டியின் ஒளியில் அரங்கனின் அழகு அருமையாக பிரகாசிக்கின்றது. இதோ நம்முன்னாள் அரங்கன் அழகான நாச்சியார் திருக்கோலத்தில் தங்க குடையின் பின்னால் நிற்க அழகான இந்த திருவாலவட்டமும் அழகாக அவர்கள் அந்த சாமரம் வீசும் அழகும் நம் கண்முன்னே தெரிகின்றது. பக்தர்கள் வெள்ளத்தில் பகவான் சிறிது சிறிதாக முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றார். அவனுடைய புறப்பாடு கண்டருளும் இந்த வேளையில் அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம்.
காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கே சக பிரத்யக்ஷம் பரமம் பதம் என்று அழகான பாசுரத்தின் வாயிலாக, அழகான கூறப்பட்டுள்ள அந்த ஸ்லோகத்தின் வாயிலாக ஸ்ரீரங்கம்தான் வைகுண்டம்னு சொல்கிற அதி அற்புதமான ஸ்லோகம். ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம். ஸ்ரீரங்க நகர வாசிகள் பூலோக வைகுண்டத்தில் வாழக்கூடிய அழகான பேறு பெற்றவர்கள். ஸ்ரீரங்கத்தில் அழகான காவிரி நதி, பொன்னி நதி இங்கு அழகாக பாய்ந்து கொண்டிருக்கின்றது. வைகுண்டத்தில் பிரஜாநதி, இங்கே காவிரி நதி. வைகுண்டத்தில் பரவாசுதேவர், ஸ்ரீரங்கத்திலும் பரவாசுதேவர் என்று வைகுண்டத்தையும் பூலோக வைகுண்டமான ஸ்ரீரங்கத்தையும் எப்பொழுதும் அழகாக சிலாகித்து கூறுவார் எம்முடைய பெருமாள். அழகாக சொல்லுவார் என் சுவாமி, 108 திவ்ய தேசங்களிலேயே முதன்மையான திவ்ய தேசம் திருவரங்கம், திருப்பதி என்று. சப்த பிராகார மத்தியே அப்படின்னு சொல்வது போல 7 பிராகாரங்களுக்கு நடுவில் அதி அற்புதமான அமைந்த கோவில் திருவரங்கம், பெரிய கோவில். அழகாக நம்முடைய வேலுக்குடி சுவாமிகள் சொல்வார், கோவில்னாலே திருவரங்கம் பெரிய கோயிலைத்தான் குறிக்கும் அப்படின்னு. ஆச்சரியமாக அமைந்த இந்த கோவிலோட பெருமாள் திருவரங்கன். அவருடைய திருநாமம் பெரிய பெருமாள், பிராட்டியின் நாமம் பெரிய பிராட்டியார். இங்குள்ள திருவந்திக்காப்பு மண்டபம் 1000 காலோட பெரிய மண்டபம். இங்கே கொண்டாடப்படுற 21 நாள் அத்தியன புஸ்தகம் பெரிய புஸ்தகம். பெருமாளுக்கு நித்தமும் சமர்ப்பிக்க பிரசாதம் பெரிய சமாச்சாரம். கோபுரம் ராஜகோபுரம். இந்த பெரிய அவசர பிரசாதத்தை எல்லோரும், பக்தர்கள் எல்லோரும் ஸ்வீகரிப்பார்கள். அதுபோல பெருமாளனுடைய இந்த அருளையும் எல்லோரும் ஸ்வீகரிப்போம். நாம் எல்லோரும் இந்த அருமையான தருணத்தை அரங்கனை வேண்டுவோம். நாம் எல்லோரும் அவனுடைய அரங்கனின் அருளை பெறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் அந்த அருமையான அரங்க பெருமான் திருவால வட்டமும் அழகான இந்த திருவட்டிகளும் தீவட்டிகளும் புடைசூழ மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய புறப்பாட்டில் ஒவ்வொரு அடியாக அவர் நகர்ந்து நகர்ந்து நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். அவருடைய திருவடிகள் அழகான அந்த அவருடைய திருமேனி அழகு. அவற்றை காண்பதற்கு நம் 2 கண்கள் போதாது, இந்த ஒரு பிறவி போதாது. அரங்கா அரங்கா என்று பக்தர்களுடைய அந்த கோஷம் நம் காதுகளில் ஒலிக்கின்றது. மெதுவாக மெல்ல மெல்ல அடியெடுத்து அடிமேல் அடியெடுத்து அரங்கன் நடந்து வரும் அழகு. ஆஹா, என்ன ஒரு அழகு! பெண்மையே பொறாமை கொள்ளக்கூடிய அளவில் அழகாக அவர் நடந்து காட்டுகின்றார். நம்மிடம் பெண்மையின் சிறப்பை எடுத்து கூறுகின்றார். என்ன ஒரு அழகு! அரங்கனின் அழகே அழகு. அரங்கன் எந்த வடிவம் பூண்டாலும், எந்த திருக்கோலம் பூண்டாலும் நம்முடைய பக்தர்களுக்கு அதுவே அழகு. அவனுடைய சுட்டி அழகு, அவனுடைய கலிங்கத்துரா அழகு, அவனுடைய சௌரி முடி கொண்டை அழகு, எல்லாமே அழகு. மொத்தத்தில் அரங்கனே அழகு. அழகிய மணவாளப் பெருமாள், அழகிய மணவாளப் பெருமாள். அவனுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். ரங்கா ரங்கா என்று நாம் எப்பொழுதும் நாம் 2 கைகூப்பி வேண்டுவோம். அரங்கனின் அருள் கிடைக்க வேண்டும். நாம் அவரை காணும் இந்த காலத்தில் நம்முடைய இந்த அரங்கன் இந்த ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்துள்ள வரலாறை பற்றி நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆஹா, என்ன ஒரு அழகான நிகழ்வு அது! அரங்கன் அரங்கன் அரங்கமாநகரன் அவன் இந்த ஸ்ரீரங்கத்திற்கு வந்து சேர்ந்தான். நம்பெருமாளாகி நம்முடைய கண்களின் முன்னே நிற்கும் இந்த அரங்கன் இங்கு வருவதற்கான அந்த காலகட்டங்கள், அந்த வரலாறுகளை பற்றி காவேரி தீர ரங்கா 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 கஸ்தூரி ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா கண்ணின் மணியே ரங்கா 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 காணவந்தினே ரங்கா 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 காவேரி தீர ரங்கா 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 கஸ்தூரி ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா கண்ணின் மணியே ரங்கா 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 காண வந்தினே ரங்கா ரங்கா
திருவருளை பெற நாடி வந்தே தித்திக்க தித்திக்க பாடுகின்றேன் உன் திருவருளை பெற நாடி வந்தே உன் திருமுக சேவை கண்டு விட்டே உன் திருவடி கதி என நின்று விட்டே திருமுக சேவை கண்டு விட்டே உன் திருவடி கதி என நின்று விட்டே காண கண் கோடி வேண்டுமே கண்ணனே மணிவண்ணனே அரங்கமாநகர் வாசனே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. கோடி ஜென்மம் எடுத்தாலும் உன் கோவில் வாசலில் தவமிருப்பேன் ரங்கா 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 கோடி ஜென்மம் எடுத்தாலும் உன் கோவில் வாசலில் தவமிருப்பே புலுங்கும் பல்லக்கில் நீ வருவாய் உன் கோல விழிகள் கண்டு மகிழ்வே புலுங்கும் பல்லக்கில் நீ வருவாய் உன் கோல விழிகள் கண்டு மகிழ்வே கோடி ஜென்மம் எடுத்தாலும் உன் கோவில் வாசலில் தவமிருப்பே புலுங்கும் பல்லக்கில் நீ வருவாய் உன் கோல விழிகள் கண்டு மகிழ்வே கோவிந்த ரங்கா கோபால ரங்கா பாண்டுரங்கா ஸ்ரீரங்கா கோவிந்த ரங்கா கோபால ரங்கா பாண்டுரங்கா ஸ்ரீரங்கா ரங்க ரங்கா விட்டல விட்டல ரங்கநாயகி சமேத விட்டல ரங்க ரங்கா விட்டல விட்டல ரங்கநாயகி சமேத விட்டல ரங்கா ரங்கா விட்டல விட்டல ரங்கநாயகி சமேத விட்டல ரங்கா ரங்கா விட்டல விட்டல ரங்கநாயகி சமேத விட்டல காண கண் கோடி வேண்டுமே கண்ணனே மணிவண்ணனே அரங்கமாநகர் வாசனே உன்னை காண கண் கோடி வேண்டுமே கோவிந்த ரங்கா கோபால ரங்கா கோவிந்த ரங்கா கோபால ரங்கா கோவிந்த ரங்கா கோபால ரங்கா மார்கழி திங்களில் மன்னவனாம் எங்கள் ரங்கனை காண மார்கழி திங்களில் மன்னவனாம் எங்கள் ரங்கனை காண மனம் மகிழ்ந்து மக்கள் கூட்டம் பரமபதம் கண்டனரே மார்கழி திங்களில் மன்னவனாம் எங்கள் ரங்கனை காண மனம் மகிழ்ந்து மக்கள் கூட்டம் பரமபதம் கண்டனரே
அலைமகளும் வரம் தருவாள் திருமறில் வீற்றிருக்கும் அலைமகளும் வரம் தருவாள் ஸ்ரீரங்கம் மூலம் அணிந்து திருவருள் பொருள்